உண்மைக்கு மதிப்பை கொடுக்கிறதை விட போலிக்கும் ஏமாற்றுத்தனத்திற்கும் மாயைக்கும் இந்த உலகம் என்ன செய்யுது? மதிப்பு கொடுக்கிறது. உண்மையா படிச்சவனுக்கு வேலை இல்ல, லஞ்சம் கொடுவனுக்கு என்ன இருக்குது? வேலை இருக்கு. உண்மையா படிச்சவனுக்கு வேலை இல்ல, அவனை ஓரம் தள்ளிட்டு போலியாக சான்றிதழ் பெற்று லஞ்சம் கொடுக்கிறவனுக்கு என்ன செய்யுது? வேலைகளை இந்த சமூகம் கொடுக்கிறது. இன்னைக்கு உண்மையானவர்களுக்கு இங்க மதிப்பு இல்லை. யாரெல்லாம் போர்ஜரி பண்றானோ, யாரெல்லாம் அயோக்கியத்தனம் பண்றானோ அவனுக்கு தான் என்னது? அரசியலே பாருங்களேன். ஒரு அரசியல்வாதி உண்மையா இருக்கணும், தனக்கு கொடுக்கப்பட்ட மக்களை நேசிக்கணும், இந்த பூமியை நேசித்து, இந்த மண்ணை நேசித்து, இந்த நாட்டை நேசித்து, அதற்காக மட்டுமே சிந்தனை செய்து செயல்படுகிறவர்களை இந்த உலகம் என்ன செய்யறது இல்லை? இப்ப மதிக்கிறது இல்லை. ஆனா எவெல்லாம் திருடுறானோ, எவெல்லாம் லஞ்சம் வாங்குறானோ, எவெல்லாம் மாய்மாலம் பண்றானோ, எவெல்லாம் இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துறானோ அவன் மேலதான் என்ன செய்யுது மக்கள்? பாக்குறீங்களா? அவனுக்கு தான் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இது ஐயா இன்னைக்கு நடக்குது. பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய எண்ணங்களை மழுங்கடித்துக் கொண்டே வர்றான். உண்மைக்கு நேரா போகாத, சத்தியத்துக்கு நேரா போகாத, எவன் பொய் பேச அவனுக்கு முன்னால் போ. சரி, உலகம் தான் போகுதுயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் உண்மையான ஊழியக்காரனோ, யார் உண்மையா சத்தியம் பேசுறாங்களோ அவங்களை பின்பற்றி இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் கிறிஸ்தவர்கள் போவதில்லை. எவெல்லாம் பொய் திருக்கிறது சொல்றானோ, எவெல்லாம் பெருமையா வாழ்றானோ, எவெல்லாம் ஆடம்பரமா வாழ்றானோ, எவெல்லாம் அயோக்கியத்தனம் செய்யறானோ, எவெல்லாம் தன் மனைவிக்கு துரோகம் செய்யறானோ, எவெல்லாம் தன் பணத்தை வைத்துக் கொண்டு பிரம்மாண்டமாக மாட மாளிகையிலே ஜெட்டு வாங்கணும், ராக்கெட் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு ஓடுறானோ, எவெல்லாம் எய்த்து பிழைக்கிறானோ, எவெல்லாம் உன் பர்ஸ்ல பணம் வர போகுது, உன் அக்கௌண்ட்ல பணம் விட போகுதுன்னு மக்களை போர்ச்சரி பண்ணி ஏமாத்துறானோ அவங்கிட்ட தான் மக்கள் என்ன செய்யறாங்க? மக்கள் திரளாய் ஓடி போய் விடுறாங்க. இப்ப அவன் ஒரு சபையை ஓபன் பண்ணா அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சும் கூட ஓபன் பண்ண மறாதனால 2000 பேர் 3000 பேர் இருக்கிறாங்க. இதே ஒரு சத்தியத்தை சொல்ற ஒரு சபைக்கு போய் பாருங்களேன்.